பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 97:5 கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகி போல உருகி போகும். அவருடைய பிரசன்னம், அவருடைய வருகை, அவர் நிற்கிற இடம், அவருடைய வல்லமை விளங்குகிற இடம் மெழுகை போல பிரச்சனைகள் உருகி போகும். இங்கே தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபித்து அவரை ஆராதிக்கும் போது அவர் பிரசன்னம் இறங்கும் என்றால் மெழுகை போல உருகி போகும். அப்போ சொன்னாங்க, பவுலும் சீலாவும் சிறையில் அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கர்த்தரை பாடி துதிக்க பிரசன்னம் இறங்கி சிறை கதவைகளாம் உடைத்தார். அவர் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் என்றால் எத்தனை விதமான வேதனையோடு காயத்தோடு கண்ணீர் வந்தால் இந்த இருதயம் அது தேற்றப்பட்டு அது வல்லமையால் நிரப்பும். இதைத்தான் மோசே சொல்லுகிறார், உங்கள் சமூகம், உங்கள் பிரசன்ஸ் இல்லைன்னா நான் இங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது யாத்திராகமம் 33:14 சொல்லு, என் சமூகம், என் மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் யூ, அது உனக்கு முன்னாடி போகும். அப்போ தேவனுடைய பிரசன்னம் முன்னாடி போகும்போது எல்லா மலைகள் எல்லாம் நொறுக்கி போகும். அதுக்கு இன்னும் சொல்ல போனால், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் இந்த பூமியில் வந்தபடினால்தான் இருள் விளைகிறது, பாவம் விளைகிறது, சாபம் விளைகிறது, மனிதனுக்கு தேவ அன்பு வெளிப்பட்டது. அவர் பிரசன்னமாகுதில்லை. நம்ம எல்லாரும் காத்து மீண்டும் ஒரு விசை இயேசு வர போகிறார். ஆனால் முதல் விசை வந்து என்ன பண்ணாரு? தீத்து அங்கே 3:4 அவர் பிரசன்னமானதினாலே அவருடைய அன்பு மனுஷனுக்குள்ளே பொழியப்பட்டது. அதே ரோமர் 5:5 வாசிக்கும் போது நம்முடைய இருதயங்களிலே அந்த ஆவியானுடைய அன்பு அது ஊற்றப்பட்ட அப்படின்னாலே நம்ம நம்பிக்கை நம்ம வெட்கப்பட பாருங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு தைரியம். அவர் பிரசன்னம் வந்ததினாலே, அவர் வல்லமை வந்ததினாலே, அவர் அபிஷேகம் வந்ததினாலே நம்மை நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் நம்ம வெட்கப்படுது, இது வரைக்கும் வெட்கப்படுத்தலை. அதே தீத்தின் புத்தகம் 2:11 நீ பார்க்கும்போது அவர் பிரசன்னத்தை பற்றி எழுதியிருக்கிறது. அவர் பிரசன்னம் அப்படி இறங்கி வரும்போது தேவ பிரசன்னத்தினாலே தேவனுடைய கிருபை மனுஷன் கிடைத்தது. மனுஷனும் கடவுளை சந்திக்கவே முடியாதுங்க. மனுஷனோட பாவி, அவன் மாம்சம், அவன் ரத்தமும் கறி உள்ளவன். அந்த மகிமுள்ள தேவனுடைய பிரசன்னம் மாம்சமாக ரத்தமாக மாறி கிருபையினால் அந்த பூமியில் வந்தபடினாலே மனுஷனுக்கு கடவுளுடைய கண்களிலே அது கிருபை கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் உனக்காக எனக்காக பிரசன்னராய் கிறிஸ்து என்ற ரூபத்திலே, ரட்சகர் என்ற ரூபத்திலே அவர் இந்த பூமியிலே வந்தார். மக்களே, இன்றைக்கு அவர் பிரசன்னத்தை நீங்கள் உணர்வேன். அவர் சமூகத்தை உணரும் போது அவர் சமூகத்திலே பேரானந்தம் உண்டு. அவர் பிரசன்னத்தில் பேரானந்தம். ஒருவேளை துக்கம் உணரலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், வெக்கத்தின் அடியில் வாழலாம். ஆவியானுடைய பிரசன்னம் இறங்க இறங்க எப்பேற்பட்ட கண்ணீர் வேதனை வந்தாலும் அதுதான் 1 தீமோத்தேயு 1:6 நீங்கள் 15 படிக்கும் போது அவர் பிரசன்னம் மனிதனுக்கு சமாதானத்தை அருளுகிறது. நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். அவர் பிரசன்னம் சந்திக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். அவர் தன் ஜப வீட்டிலே கொண்டு வந்து இயேசுவிலே சொல்றாரு, என் ஜப வீட்டிலே கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ்ப்பேன். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து அவரை வழிபடவும் ஆராதிக்கும் போது அவர் பிரசன்னம் இறங்கி வந்து உங்கள் கண்ணீரையும் வேதனையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் போன்ற தடைகளும் போராட்டங்களும் கண்ணீரும் மெழுகை போல உருகி போகும். நீங்கள் அவர் பிரசனத்துக்கு, ஆண்டவரே உங்கள் பிரசனம் இல்லாமல் நான் போக மாட்டேன். அந்த மோசே சொல்லும் போது மோசைக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என்னுடைய சமூகம், என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ ஆண்டவருடைய பிரசனம் முன்னாடி போகும்போது, வல்லமை முன்னாடி போகும்போது நீங்கள் கண்டிராத ஒரு ஆனந்தத்தை, அவருடைய பிரசனத்தினாலே பேரானந்தம் உண்டு போல அவர் பிரசனத்தினாலே பேரானந்தம் உண்டு. அவர் சமூகத்திலே வாங்க, அவர் பிரசனத்தை உணருங்க. ஆண்டவரே உங்கள் பிரசனத்தினால் நிரப்ப என்று கேளுங்க. அவர் பிரசனம் நிரப்பும். அவர் கிருபையும் அன்பையும் சமாதானத்தையும் நமக்கு தந்து அவர் பிரசனம் ஆசீர்வதிக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.